ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வெரைட்டியும் ஆனால் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தி நம்ம ஒரு ஸ்பூனு இல்லைன்னா விஸ்கெல்லாம் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா டைல்யூட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்திருக்கோம், அதனால தான். உங்கள்கிட்ட பால் இருந்தாலும் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மாவு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஒரு 2 நிமிஷத்துக்காவது நீங்கள் இப்போ கை வச்சு நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ இதையே நம்ம நல்லா காற்றெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரு இல்லைன்னா தட்டு இல்லைன்னா கிளாத்து வச்செல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நாம் எடுத்துக்கலாம். இது அங்கே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் பட்டர் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். இது மாவு நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சா போதும். பட்டர் கூட சேர்த்து ஆயிலும் கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதே வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த கடாய் எடுக்கிறீங்களோ அதை எடுத்து அதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயிலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 2 கை வச்சு இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிவிட போகிறோம். ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவால் குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி விரல் வச்சு நம்ம பண்ணி விட்டுடலாம். நான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எதுக்குன்னு கடைசியில் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் அது பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம கடாயை வச்சிடலாம். நான் எடுத்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு 4 பலகாரம் செய்கிறதுக்கு தான் கிடச்சிது. அதில் 2 பார்த்திங்கன்னா லெஸ் பட்டர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட அழகான பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கை வச்சு விரல் வச்சு அந்த ஹோல்ஸ் பண்ணது எதுக்குன்னு இந்த பபிள்ஸ் மாதிரி ஷேப்பு வர்றதுக்கு தான் நம்ம அது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா? இப்போது மற்றதையுமே நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி, எக் கிரேவி, வெஜ் குருமாவெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளை ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம அதை செஞ்சிடலாம். செய்யும்போது நீங்கள் கிரேவி இல்லைனாலும் ஜாம் இல்லைன்னா பட்டரெல்லாம் மேலெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருவேங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வேறு எதுவுமே நமக்கு எந்த கிரேவியும் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. 4த்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணது கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் அதிகமாக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டெல்லாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னு விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோஸ் பிடிச்சா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி அப்புறம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இனியும் புதுசாக வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா, பாய்.